தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு அவசியம் தேவைப்படுகிற ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது. பல பேர் இன்றைக்கி நம்மளால் சாதிக்க முடியுமா, நமக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச கேட்டிருக்கேன். நான் ஆக்சுவலாக சாதிக்கிறதுக்கு வயசு அப்படின்னு ஒன்று கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம எந்த வயசில் வேணாலும் நம்மளால் எதை வேணாலும் செய்ய முடியும். அதுக்கு நமக்கு தேவை நம்முடைய மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் நமக்கு தேவை. அப்போ அந்த மன உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நம்மளால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சார் எனக்கு போதுமான வசதி இல்லை, நாங்களாம் ஒரு நடுத்தர இல்லை ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், எங்களெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இந்த வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏழை குடும்பத்தில் பிறந்து நிறைய சாதனைகளை செஞ்சவங்க தான் நிறைய பேர். பணக்காரர்களாக இருக்கிறவங்க செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஏழைகளாக இருந்து நிறைய சாதனை செஞ்சவங்க தான் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னொரு கேள்வியும் நமக்குள்ள முக்கியமாக கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியலன்னு சொன்னால் வேறு யாரால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் நம்மளை கேட்டுக்க வேண்டிய அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்திலையும் நம்ம இருக்கிறோம். ஆக நம்ம எல்லாத்துலேயுமே நமக்கு நாமே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுடைய சிந்தனைகளே அதுக்கு தடையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு பல நேரங்களில் நம்மளுடைய முயற்சிகள் தோல்வியில் மட்டுமே முடியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வரலாறு நிறைய பேரறிஞர்களை பற்றி சொல்லியிருக்கிறது, நிறைய சாதனையாளர்களை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ ஒரு சிலரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், ஈவன் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பேரரசர் அக்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அவர் தன்னுடைய 12வது வயசில் ஒரு பேரரசராக முடிசூட்டப்பட்டார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவங்க ஒரு இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போரில் பிரெஞ்சு படைகளை தலைமை தாங்கி அவங்க அதுக்காக போரிட்டாங்க. இப்போ நிறைய ஆங்கிலேய படைகளை விரட்டினாங்க அப்படிங்கிற பெரிய வரலாறுகள் இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய தமிழ்நாடு அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய 22வது வயதில் முதல்ல ஈவேரா பெரியார் அவருடைய இல்ல திருமண விழாவில் தன்னுடைய மேடை பேச்சை அரங்கேற்றினார். அது மாதிரி கவி அரசர் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் 29வது வயதில் அவர் பல சாதனை பாடல்களை எழுதிட்டு அவர் இயற்கை எழுதினார் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 30வது வயதில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் சிக்காகோ மாநாட்டில் ஒரு மாபெரும் உரையை நிகழ்த்தி இந்த உலகையே தன்னை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் நிகழ்த்தினார். கிரஹாம் பெல் அவர்கள் டெலிஃபோனை கண்டுபிடிக்கும் போது அவர்களுடைய வயது 29. அதே மாதிரி நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அப்படி சொல்லும்போது அவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுடைய வயது 32. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்ட போது அவங்க 33 வயது. இப்படி நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம பாரதியார் அவர்கள் தன்னுடைய 39வது வயதில் பல பாடல்களை பல புரட்சிகரமான விஷயங்களை செஞ்சுட்டு அவங்க இயற்கை எழுதினாங்க அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம். ஆக நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் வயது என்பது ஒரு தடையே இல்லை. பலருக்கு அவர்களுடைய மனம்தான் தடையாக இருக்கிறது தவிர, வயது என்பதோ இல்லை நம்மளால் இது செய்ய முடியாது அப்படிங்கிறதோ ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்காது அப்படிங்கிறத என்னுடைய சிந்தனை. ஆக தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய சிந்தனை.